கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். தானியேல் மனிதனுடன் கர்த்தர் தொடர்பு கொண்டதற்காக கர்த்தரை புகழ்ந்தார். கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று கூறுகின்றார். நேபுகாத் நேச்சார் அரசருக்கு முன் சொப்பனத்தின் அர்த்தத்தை உறுதிப்படுத்துவதற்கு முன்பே கர்த்தர் தனக்கு பதிலை கொடுத்தார் என்று தானியேல் கர்த்தருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தினார். நேபுகாத் நேச்சாரின் பிந்தைய நாட்களில் என்ன இருக்கும் என்பதை நேபுகாத் நேச்சாரின் கனவு வெளிப்படுத்தியது. அவரது ராஜ்யத்திற்காக மட்டும் நேபுகாத் நேச்சார் கவலைப்படவில்லை. ஆனால் எதிர்காலத்தின் முழு காலத்தையும் அவருடைய எதிர்காலத்தையும் குறித்து அவர் கவலை கொண்டிருந்தார். தானியேல் ராஜா கண்ட கனவை தெளிவாக சொன்னார். அது பல்வேறு பொருட்களால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான உருவமாக இருந்தது. இந்த பெரிய உருவம் ஒரு பெரிய கல்லால் அளிக்கப்பட்டது. மேலும் அதில் எஞ்சியிருப்பது பயனற்ற பதர் போல அடித்து செல்லப்பட்டது. அதே நேரத்தில் அந்த கல் ஒரு பெரிய மலையாகி பூமி முழுவதையும் நிரப்பியது. ராஜா கண்ட கனவிற்கு விளக்கத்தையும் தானியேல் சொன்னார். நேபுகாத் நேச்சார் தங்கத்தின் தலை என்று தெளிவாக கூறப்பட்டது. அவருக்கு பிறகு மற்ற 3 ராஜ்யங்கள் வரும். ஒவ்வொன்றும் நேபுகாத் நேச்சார் தனது கனவில் கண்ட வெவ்வேறு பொருட்களால் குறிக்கப்பட்டன. ராஜ்யங்களின் வாரிசுக்கு பிறகு கடவுளால் அமைக்கப்பட்ட இறுதி ராஜ்யம் வந்தது. தானியேல் சொன்னது போலவே பாபிலோனை தொடர்ந்து வந்த பேரரசுகள் நேபுகாத் நேச்சரின் தங்கத் தலையை விட தாழ்ந்தவையாக இருந்தன. அவை முழுமையான அதிகாரத்தை மையப்படுத்துகின்றன. நேபுகாத் நேச்சார் ஒரு முழுமையான மன்னராக இருந்தார். மேலும் அடுத்தடுத்த பேரரசுகள் படிப்படியாக குறைவாக இருந்தன. அவை பாபிலோனை விட பெரியதாகவும் நீண்ட காலம் நீடித்ததாகவும் இருந்தது. ஆனால் நேபுகாத் நேச்சார் செய்த அளவுக்கு யாரும் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை கொண்டிருக்கவில்லை. தானியேல் சொன்ன அர்த்தத்தின் நிமித்தம் நேபுகாத் நேச்சாரால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் பதவி உயர்வு பெற்றனர். ஆம் என கண்பானவர்களே, நம்முடைய காலங்களும் சமயங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தானியேலுடைய காலத்தையும் சமயத்தை மாற்றி அமைத்த கர்த்தர் உங்கள் வாழ்விலே இருக்கிற தாழ்மையை நீக்கி உயர்வுக்கு நேராக செல்லும் காலத்தையும் சமயத்தையும் வைத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்களுடைய காலத்தையும் சமயத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.